இனிமே எக்ஸாமுக்கு நோ, டியூஷனுக்கு நோ, டார்ச்சருக்கு நோ, இன்னையோட ஜாலி ப்ரோ. டேய் என்ன ஆட்டம் எல்லாம் பலமா இருக்கு. எக்ஸாம் முடிஞ்சிச்சுல. அப்படியா? சரி அப்ப ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு. இதுக்கு ரொம்ப நாளா உன்னை பாட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களாண்டா. ஒரு 2 மாசம் லீவ் வருதுல்ல, பாட்டி வீட்டுல போய் இரு. என்னது 2 மாசமா? போப்பா. டேய் பாசமா கூப்பிடுறாங்க, போயிட்டு வாடா. அந்த வீட்ல ஒரு பிளே ஸ்டேஷன் இருக்காது, ஒரு கேம்ஸ் இருக்காது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்காது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, எதுவுமே இருக்காது அந்த பழைய பாட்டியை தவிர. டேய் பெரியவங்களை அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. அவங்க தான் அவ்வளவு பாசமா கூப்பிடுறாங்கல்ல, போயிட்டு வாடா. பா அதெல்லாம் என்ன போக முடியாது. போப்பா. பாசமா கூப்பிடுறாங்க, கண்டிப்பா நீ போற, அவ்வளவுதான். பா என்னப்பா நீ? ஆனா நீ சொன்ன மாதிரி 2 மாசம்லாம் போக மாட்டேன், 2 வாரம். அதுக்கு மேல நீயா வந்து கூப்பிட்டுக்கிற இல்ல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி முதல்ல கிளம்பு, அப்புறம் பாத்துக்கலாம். பாய்ப்பா. ராஜி என்ன அப்படி கூப்பிடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். பண்ற டார்ச்சர்ல பாட்டியே நம்மளை வீட்டுக்கு அனுப்பணும். ஏய் என்ன நீ இத்தனோண்டு சாப்பிடுற? வயசு பையன் இப்படியே சாப்பிடுறது? கொடு, நான் ஊட்டி விடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். பாட்டி சொன்னா கேளுப்பா. டேய் நிம்மதி சாப்பிட கூட முடியல. சனியா இந்த வீட்ல ஒரு ஃபேன் கூட ஒழுங்கா ஓட மாட்டேங்குது. போக சொல்லாத பாட்டிமா. வேண்டாம்டாமா, என்னை விட்டுட்டு நீ எங்கேயும் போக வேண்டாம். என் கண்ணில் எங்கேயும் போக வேண்டாம். நான் உன்னை அனுப்ப மாட்டேன். கடவுளே என் பிள்ளைய காப்பாத்துப்பா. டேய் ரைட்ல வரணும்டா. டேய் டேய் குரூப் எல்லாம் ஸ்கூல் திறந்தா பாத்துக்கலாம்டா. டேய் ஒழுங்கா ஆடுங்கடா. டேய் சொல்லிட்டே இருக்கேன். ராஜி ஏன்பா இப்படி தனியா உட்காந்துருக்க? எனக்கு இங்க இருக்கிறதுக்கே பிடிக்கல. நான் அப்பவே சொன்னேன் எங்க அப்பா கிட்ட, நான் இங்க வரமாட்டேன்னு. அவரு தான் நீ ஏதோ பார்க்கணும்னு சொல்லி கூட்டு வந்தார். இப்ப பாரு, எனக்கு என்னமோ இங்க தனியாவே இருக்க மாதிரி இருக்கு. நீ தனியா இல்லப்பா, நான் தான் உன் கூட இருக்கேனே. இருந்து 10 நாளா இருக்கிறதுக்கே இப்படி பேசுறியே. பாட்டி 15 வருஷமா தனியா தான் இருக்கேன். தாத்தா போய் இத்தனை வருஷமாச்சு. எனக்கு வர முதியோர் பென்ஷனை வச்சுட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கேன். நீ ஏன் இங்க இருக்க? எங்க கூட வந்திருக்கலாம்ல. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு வயசு வரைக்கும் தான்ப்பா எல்லாம். அதுக்கப்புறம் நம்மளா ஒதுங்கிடணும். அது பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி. உங்க கூடயே நான் ஒட்டிக்கிட்டு இருந்தா என் மேல இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போயிடும். யார நம்பி நான் இல்லப்பா. உங்க அப்பா ஒண்ணு என்ன கூப்பிடாம இல்ல, கூப்பிட்டான். எங்க கூட வந்து இருன்னு சொன்னான். எனக்கு தான் தோணல. எனக்கு தோணும் போது நான் வரேன். டேய் டிராப் எடுக்க நான் முதல்ல போய். டேய் ஏடபிள்யூஎம் எனக்கு சொல்லிட்டேன். குடு. கண்ணாடி போட்டா மட்டும் பத்தாது. இப்படி எடுத்து இப்படி கோக்கணும். அதுக்கெல்லாம் ஒரு நேக்கு வேணும். பூடி தோ வந்துட்டேன்டா.
மச்சான் வர வர இங்க நல்லா சிக்னல் கிடைக்குதுடா. பாட்டி வேணாம் பாட்டி. டேய் சனி நீர் ஆடணும் சொன்னா கேளு. நீ வேணா ஆடு, என்னால ஆட முடியாது. டேய் ப்ளீஸ் டா. பாட்டி வேணாம் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. ஒரே ஒரு நாள் தானே. பாட்டி ரொம்ப சுத்தாத, அப்புறம் உன்னை வச்சுட்டு என்னால சுத்த முடியாது. டேய் வேணாம் பாட்டி, please வேணாம் டா. பாட்டி. டேய் 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 டேய். கிருஷ்ணதேவராயர் அரேபிய நாட்டுல இருந்து குதிரை வாங்க விரும்பினாரு. பாட்டி இந்த கதை போர் அடிக்குது பாட்டி. நல்லா இருக்கும்டா. நல்லா இருக்கு, நீ சொன்னா நல்லா இல்ல. ஏய் போடா. அச்சச்சோ சாரிடா சாரிடா. கூட்டலாம் கூட்டு சாரி வேற சொல்றியா? அந்த ரத்தம் குடிக்கிற அரக்கன் கதையை கேட்டா இந்த ஊரே பயப்படும். உங்க தாத்தா இந்த கதையை கேட்டா ராத்திரி ஃபுல்லா தூங்கவே மாட்டாரு. வாப்பா வா. அப்பா எப்போ வந்த? அப்பா வந்து 10 நிமிஷம் ஆகுது, நீ பாட்டு காலை ஆட்டிட்டு படுத்து கிடக்குற. சரி சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வந்தியா? வாங்குறதுக்கு தான் போனேன். போகிறதுக்கு முன்னாடி ரிசல்ட் பார்க்கலான்னு போனேன். எல்லாத்துலேயும் 40, 41, 42. சே ஜஸ்ட் பாஸ். ஏண்டா முன்னாடி சொன்ன நான்லாம் பாஸ் ஆகிடுவேன், நிறைய மார்க் எடுப்பேன், இப்படி எடுப்பேன் அப்படி எடுப்பேன்னு. ஒன்றும் இல்லை. இதில் வேற எனக்கு அது வாங்கி கொடு, ஃபோனை வாங்கி கொடு, வண்டியை வாங்கி கொடு. நாங்கள்லாம் அந்த காலத்தில் 15 கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு நடந்தே போயிட்டு வருவோம். ஆமா, பஸ்ஸுக்கு கொடுக்கற காசெல்லாம் எடுத்துட்டு தியேட்டருக்கும் ஊரையும் சுத்தினா நடந்துதான் வரணும். 5ஆம் கிளாஸ்ல என்ன பண்ண? வவ்வால வளவால்னு படிச்ச. நீ பேர்னு சொல்றியா? அம்மா நீ கொடுக்குற செல்லத்தினாலதாம்மா அவன் குட்டிச்சவராகிறான். தயவு செய்து சும்மா இருமா. எத்தனை பாடத்துல எத்தனை வாட்டி நீ ஃபெயில் ஆன சொல்லட்டுமா? ரிப்போர்ட் கார்டு வச்சிருக்கேன்டா. என்னது ரிப்போர்ட்டா? அம்மா எக்கேடும் கெட்டு போங்க. இன்னும் 2 நாளைக்கு அப்புறம் நான் என்ன ஆகுதுன்னு பாத்துக்கிறேன். எப்பா அந்த பெட்டியாவது எடுத்துட்டு வா. பாட்டி அப்பாவோட ரிப்போர்ட் கார்டுலாம் வச்சிருக்கியா நீ? சும்மா உங்க அப்பா பயமுறுத்ததுக்காக சொன்னேன்டா. சூப்பர் பாட்டி நீ. குரு அப்பா ப்ளீஸ் பா, ஒரே ஒரு நாள் பா. அப்பா சின்ன வயசு ஃப்ரெண்டுப்பா, ஹாஸ்டல்ல இருந்து இப்பதான் இங்க வரான். நைட்டு மட்டும் தங்கிட்டு காலைல வந்துடுறேன்ப்பா. அப்பா அப்பா ப்ளீஸ் பா. என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்க நீ? ஒரு ஃப்ரெண்ட் வீட்டு கூட போக விட மாட்டாரு. ஆஜி பாட்டிக்கு நெஞ்சு வலிக்குதுடா. எனக்கு நெஞ்சு வலிக்குதா? மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னேனே, வாங்கிட்டு வந்தியா நீ? என்ன மாத்திரை எப்ப சொன்ன? சொன்னனே, வெளியே போய் வாங்கிட்டு வர சொன்னேனே. உனக்கு நான் ஏன் வெளியே போய் ஓ உனக்கு இப்ப நான் வெளியே போய் மாத்திரை வாங்கிட்டு வந்து தரணுமா? ஐயோ நெஞ்சு வலியா பாட்டி. ஐயோ, உனக்கு நான் ஒரே பராபரம் எதுக்கு இருக்கேன்? உடனே போய் வாங்கிட்டு வந்துடுறேன் பாட்டி. டேய் இங்க பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல வாங்காதடா. மெயின் ரோட்ல ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கே, அங்க போய் தேடி பார்த்து வாங்கிட்டு வாடா. தூரமா போய் வாங்கிட்டு வருவா? ஓகே பாட்டி, சீக்கிரமா போயிட்டு லேட்டா வந்துடுறேன் பாட்டி. எல்லாம் ஆசீர்வாதம். சரோஜா தேவி விட்டு தந்துடும். பை பை. ஆமா, உங்க அப்பா எப்படி உன்னை வெளியே விட்டாரு? அவர் எங்க விட்டாரு? ஆ. அனுப்பவே இல்லை. எங்க பாட்டி தான் எனக்காக டிராமாலாம் பண்ணி என்னை அமுச்சு வச்சிருச்சு. சே, பாட்டி கெத்து மச்சான். நீ என்னதான் சேட்டை பண்ணாலும் உங்க அப்பாட்ட இருந்து உன்னை காப்பாத்துது பத்தியா? எங்க பாட்டி தான் இருக்குதே, நான் சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு வையேன், உடனே ஓடி வந்து எங்க அப்பாட்ட வத்தி வச்சிடும். ஓ எங்க அப்பா பெல்ட் எடுத்து நடிப்பாரு. ஆனா அந்த டைம்ல ஒரு நடிப்பு நடிக்கும் பாரு. டேய் என் பேராண்டிய ஏன்டா அடிக்கிற? அவனுக்கு வலிக்குண்டா, விட்ரா விட்ரா. இதெல்லாம் பார்க்கும்போது தான்டா எனக்கு இரிட்டேட் ஆகுது. ஆமா, சம்மர் ஹாலிடேஸ் விட்டாங்க, நீயும் பாட்டி வீட்டுக்குலாம் போக மாட்டியா? எங்க பாட்டிக்கே வீடு இல்ல, அதுவே எங்க கூட தான் தங்கி இருக்குது. இதுல பாட்டி வீடு வேற. இதுக்கு நிலாவில் வடை சுடுற பாட்டி எனக்கு பாட்டியா இருந்தா கூட ஒரு வடை கிடைச்சிருக்கும். அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. என்ன இருந்தாலும் பாட்டியில. ஓ, என்ன இப்பெல்லாம் திடீர்னு பாட்டி மேல பாசம் பொங்குது? அப்படிலாம் இல்லடா. இருக்கட்டும்.
என்னப்பா நேற்று நான் அவ்வளோ சொல்லியும் நீ ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்கிட்டு வர ஆ வா பார்த்துடலாம். உன் பேக்கெல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு கிளம்பு. எங்க? நம்ம வீட்டுக்கு. நீ சொன்னல 5 நாள் பாட்டி வீட்டில் இருக்கிறேன்னு சொன்ன, அப்போ நம்ம வீட்டுக்கு போக வேணாமா? கிளம்பு, பேக்கெல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கேன், கிளம்பி சீக்கிரம் வா. பத்திரமா போயிட்டு வா. ம் அடுத்த லீவ் இருந்தா வா. ம் அடுத்த லீவுக்கு நான் இருந்தா வா. ராஜி, ஆ? இதை வச்சுக்க. அப்பாக்கு தெரிய வேணாம், சரியா? உன் செலவுக்கு வச்சுக்கோ, ஏதாவது வாங்கி சாப்பிடு, சரியா? ம் போயிட்டு வா. ராஜே, சீக்கிரம் வா ராஜே. பாட்டி 15 வருஷமா தனியா தான் இருக்கேன். பாப்பா மணியா, அது கிளம்பலாம்ப்பா. நான் வரல. என்ன விளையாடுறியா? நீ தான் இங்கே 5 நாள் இருப்பேன்னு அது இதுன்னு சொன்ன. ஆமாம் சொன்ன. உனக்கு பிடிக்காம எதுக்குப்பா நீ இங்கே இருக்கணும்? இங்கே விளையாடுறதுக்கு எதுவும் கிடையாது. ப்ளே ஸ்டேஷன் கிடையாது, கேம்ஸ் இல்லை, இன்டர்நெட் இல்லை, சரியா சிக்னல் இல்லை, என்டர்டைன்மெண்ட் எதுவுமே இல்லை. பாட்டி இருக்காங்க. இனிமே பாட்டி நம்ம கூட தான் இருப்பாங்க. நான் அவங்கள விட்டு வர மாட்டேன். நான் உன்னை விட்டு போக மாட்டேன். போக மாட்டியா? போக மாட்டேன். அப்பன்னா அந்த 100 ரூபாய தந்துடுறியா?